நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. விஜயின் கரூர் சந்திப்பில் 500 காவலர்கள் இருந்ததாக ஏடிஜிபி கூறிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் 606 காவலர்கள் இருந்ததாக கூறுகிறார் என்ற இபிஎஸ் அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்றே விஜயின் பிரச்சாரத்திற்கு வேலுசாமிபுரம் ஒதுக்கப்பட்டு உள்ளது என்றார். கரூர் அரசு மருத்துவமனையில் 3 மேஜைகளை வைத்து எப்படி காலை 8 மணிக்குள் 31 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது என்ற எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டதால் திமுகவுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது. கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுன்னு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க. வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு இவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து, தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க. அதே இடத்த தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுசாமிபுரத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க. முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம். அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்ய முடியும்? அப்படியே வெளியிலேருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலேருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறார். 3 டேபிளில் 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். அந்த உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்கிறது. ஒரு நாள் கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர்
உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செஞ்சது? உதவியாளரே இல்லை. பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக, ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்கிறது. உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. பதட்டம். ஏன்னா இன்னைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும்னு சொல்லிட்டாங்க. இதில் தான் பல பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முழுமையாக நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வருது, மின்சார விளக்கு அணைக்கப்படுகிறது, தடியடி பிரயோகம் செய்கிறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. இதையெல்லாம் விசாரணையில் வரும். இந்த பயம் இருக்குது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.